கிரீடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்ன ஒரு வெற்றி! ஆர்சிபி ஃபேன்ஸ் எப்பா ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் சரியா இருக்கா? இந்த ஸ்குவாட் இப்படி இருக்கா? கேகேஆர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? ஜெயிக்க முடியுமாங்கிற மாதிரி அவ்வளவு கேள்விகள் இருந்தது. முதல் மேட்சே கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றியோட ரன் ரேட்டோட உதவியோட டாப்ல கொண்டிருக்காங்க ஆர்சிபி. மேட்ச்ல என்ன நடந்தது? ரஜத் பட்டிதருடைய கேப்டன்சி அட் த சேம் டைம் எங்க மேட்ச் சுவாரஸ்யமா போச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ 18வது ஐபிஎல் சீசன் நல்லா கோலாகலமா தொடங்கினாங்க. இசை கச்சேரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாஸே லேட்டு தான். ஒரு 7:15 7:20க்கு தான் டாஸே போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரஜத் பட்டிதருக்கு ஆரம்பமே அமர்க்களம். ஹெட் சொல்ல ஹெட் விழுந்தது. ஸோ நாங்க சேஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அணியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர் அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்பின்னர்ஸோட போறோம். ஸோ இதுதான் எங்களுடைய காம்பினேஷன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ரஹானேவோ எங்களுக்கு டாஸ் வின் பண்ணியிருந்தா நாங்களும் சேசிங் தான் எடுத்திருப்போம். பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஸோ கிடைக்கிறத ஆடிதான் ஆகணும். நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண போறோம். ஸோ நாங்களும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஹோப்ஃபுல்லி நல்லா பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்த உடனே ஆரம்பத்திலே ஹேசல்வுட் சும்மா திருப்புனாருங்க. என்ன ஒரு பிளேயருங்க. 3D ஃபார்மட். அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா புவி இருந்திருக்க வேண்டியது. புவிக்கு இன்ஜுரினால பார்த்தோம் அப்படின்னா ஹேசல்வுட் வந்துட்டு விளையாண்டு இருந்தாரு. ஆக்சுவலாக ஹேசல்வுட்டுக்கு இன்ஜுரி இருந்தது. ஆனால் லாஸ்ட் ஒரு 3 டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா ரெக்கவர் ஆயிட்டாரு. ஆனால் அவருனால பார்த்தோம் அப்படின்னா 3 டேஸ் வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்தவர் ரெக்கவர் ஆக முடியல. ஸோ அதனால தான் ஹேசல்வுட் மஸ்ட் இந்த கேம் ஆடுற மாதிரி இருந்தது. புவியும் ஆடி இருந்தால் நல்லா இருக்கும். சரி ஓகே விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே செமையா போட்டாருங்க. ஸோ 4 போனாலும் அடுத்த 2வது பால் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணாரு அப்படின்னா இப்போ ஹேசல்வுட் எஸ்தயால் போட்டாரு. மறுபடியும் ஹேசல்வுட் போட்டதுக்கு அப்புறம் எஸ்தயாலுக்கு கொடுத்துருக்கணும். அவரு வந்துட்டு அப்படியே மாறி ரசிக் தலாம் அவருக்கு போன உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா ரன் லீக் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம பவர் பிளேல சுனில் நாராயண் இருக்கும்போது ஸோ குர்னால் பாண்டியாவுக்கு கொடுத்தது மறுபடியும் ஒரு சின்ன மிஸ்டேக்னு சொல்லணும். அந்த ஓவர் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரஹானே செம்மையா ஆனாருங்க. கிரெடிட் கொடுத்தே ஆகணும். 50+ ஸ்கோர் அடிச்சாரு. ஸோ அதனால தான் இவ்வளவு பெரிய ஸ்கோர் வந்துச்சுன்னு சொன்னோம். அங்க மொமெண்டம் பிடிக்க ஆரம்பிச்ச கேகேஆர் 10 ஓவர்ல 100 110 அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தாருங்க குர்னால் பாண்டியா. எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னு சொல்லி நான் காமிக்கிறேன், சுயாஸ் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சுயாஸ் சர்மா பயங்கரமா அடி வாங்கும் போது அவர் செம்மையா போட்டு க்ரூசியல் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அதனால தான் மேட்சே திரும்பிச்சு. இல்லைன்னா டார்கெட் 200+ போயிருக்கிறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஸோ அவர் எடுத்த அந்த க்ரூசியல் விக்கெட்ஸ்னால 175 அப்படிங்கிற மாதிரி வந்து முடிஞ்சு. ஸோ இல்லைன்னா டார்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 200க்கு மேலே போயிருக்கும். ஸோ சேசிங்க்கு வந்தாங்க. அது மட்டும்தாங்க எனக்கு தெரியும். பேட்டிங்கா இல்லை அடமழை பெய்தா? நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கொல்கத்தாவில் மழைக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு காலையில் வரைக்கும் பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெய்யவே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அடமழை. பேட்டிங்கில் 6 4ன்னு பறந்துச்சு. ஃபில் சால்ட் எப்பா இது வரைக்கும் இங்கிலாந்து சீரீஸில் ஒன்றும் பண்ணல, வெளியில் ஒன்றும் பண்ணல, ஆளே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருங்க பாய் ஐபிஎல்ல நான் எப்படி ஆடுறேன்னு பாருங்க பாய்னுங்கிற மாதிரி கொல்கத்தா அவருடைய ஃபேவரட் டீமே. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஆடின டீம் மட்டும் இல்லாமல் அந்த கிரவுண்டில் ரன் அடிச்சு குமிச்சு வச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு சரியான ஒரு 50ங்க. ஸோ விராட் கோலி அப்போ நாயாரா தம்பி அப்படிங்கிற மாதிரி. ஸோ கேகேஆர் கூட மட்டும் 1000 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு. அவரும் எக்ஸலன்ட் 50. நடுவில் ரஜத் பட்டிதர் வந்தாருங்க. 15 பால் தான் பிடிச்சி ஆடினாரு. கிட்டத்தட்ட 30 ரன்னுக்கு மேலே. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தோம் அப்படின்னா சும்மா பீக் லெவலில் கொண்டு போய் முடிச்சுட்டு அவரும் போயிட்டாரு. ஸோ ஆர்சிபி கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றிங்க. ஸோ உண்மையாலுமே அவங்க ஸ்டேடியத்தில் ஆடுற மாதிரியே இருந்துச்சு. ஆர்சிபிக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ திக்கி திணறி ஜெயிப்பாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் மிடில் ஆர்டரில் டெஸ்ட் ஆகலை அப்படின்னா கூட ஓகேங்க. உண்மையாலுமே ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இருந்தாலும் புவி வந்ததுக்கு அப்புறம் ரசிக் தலாம் இவங்களால வந்துட்டு கீழே உட்கார வச்சுட்டு புவியே ஆடினாங்க அப்படின்னா பவுலிங் யூனிட்டும் அப்படியே ஃபுல் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். பேட்டிங்கும் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இதே ஃபார்மை த்ரூ அவுட் த எண்டு சீசன் வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த 18வது வருடம் 18 நம்பருக்கு கோப்பை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் த்ரூ அவுட் த எண்டு வரைக்கும் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வீடியோ வைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நாளைக்கு ஒரு மான்கொம்பு ஃபைட் இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நல்லா தாராளமாக சீட்டு போட்டுக்கோ அந்த 2 மேட்சை பார்க்க போறாங்க. 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றின ப்ரெடிக்ஷன் என்ன? அது மட்டும் இல்லாமல் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனலோட இணைஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.